சொல்லேன் பாருங்கள், தெய்வமும் சரி குழந்தையும் சரி போற்றுகிற இடத்திலே தான் நிற்கும். தெய்வத்தை நீங்கள் போற்ற 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 கடவுள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கிட்ட வருவான். குழந்தைகளையும் போற்றி பாருங்கள், அது நம்ம மடியில் ஏறும், பிறகு தோளில் ஏறும், இப்படி ஏறும். அதுபோலத்தான் குழந்தையும் தெய்வமும் நம்ம நோக்கி வருவது போல உயர்ந்தவர்கள் நம் நாட்டிலே பிறக்க வேண்டுமானால் அதற்கு நாங்கள் உயர்ந்தவர்களை போற்றி பழக வேண்டும். நாங்கள் எல்லாரும் சும்மா லேசாக குற்றம் சொல்லி, ஐயோ அப்போ அந்த காலத்தில் காமராஜர் இருந்தார், அந்த காலத்தில் காந்தி இருந்தார், இப்போ பாருங்கள், ஒப்பாரி வைக்க வேண்டாம். ஏன் அப்படியானவர்கள் வந்தார்கள் என்றால் அப்படிப்பட்டவர்கள் வர வேண்டும் என்று விரும்பினவர்கள் இருந்தபடியால் தான் அப்படி வந்தார்கள். ராமன் தசரதனுக்கு பிள்ளையா பிறக்கிறதுக்கு முதல் பல பேருடைய மனதிலே பிறந்துட்டான். தசரதன் யானையில் அம்பு போட்டு கொண்ட உடனே சாபம் கொடுத்தாரே ஒரு முனிவர், அவர் என்ன தெரியுமா சொன்னார்? புத்திர சோகத்தாலே நீ சாவாய். அப்போ இவனுக்கு பிள்ளை பிறக்க போகிறதுன்னு அந்த ஆளுக்கு தெரிஞ்சு போச்சு. அகலிகைக்கு சாபம் கொடுக்குற பொழுது கௌதமன் சொன்னான், அப்பெல்லாம் ராமன் பிறக்கவே இல்லை. அகலிகைக்கு சாபம் கொடுக்குற பொழுது அந்த முனிவன் சொன்னான், ராமன் என்று ஒருவன் வந்து அவனுடைய திருவடி தூசு படுகிற பொழுது நீ படையபடி கல்லில் இருந்து மாறுவாய் என்றான். அப்போ என்ன ஆச்சு தெரியுமோ? அப்போ கௌதமனுக்கு பிறந்துட்டான் ராமன். அப்போ நல்லவர்கள் நினைக்க வேண்டும், நம் நாடு உயர வேண்டும். செய்திகளை கேட்கிற பொழுது ரொம்ப மன வருத்தமாக இருக்கிறது. நான் இந்த நாட்டை தாய் நாடாகத்தான் நினைக்கிறவன். அதனாலே இந்த நாட்டினுடைய செய்திகளை நான் எப்பவும் படிப்பேன். அண்மையிலே எல்லாம் எங்கேயோ கர்நாடகாவிலே எத்தனையோ பேரை கொண்டு போட்டு நெஞ்சு பதறுகிறது. எப்படி முடிகிறது? ஏன் இப்படி நடக்கிறது என்று கேட்டால், நல்லவர்கள் நம் மண்ணிலே பிறக்க வேண்டும் என்று நாம் தவம் செய்ய தவறிவிட்டோம். அதுதான் உண்மை. நீங்கள் தவம் செய்யுங்கள். ஒரு காந்தி பிறக்க வேண்டும், காமராஜ் பிறக்க, சும்மா இருக்கிறவனை குறை சொல்லி கொண்டு மெனக்கடாதீர்கள். பிறக்க வேணும் என்று நீங்கள் எல்லாரும் இப்போ இந்த நிமிஷத்தில் இதில் ஒரு 1000 பேர் இருக்கிறீர்கள் அல்லவா, ஒரு நிமிஷம் நினையுங்கள். ஐயா சொல்கிறாரே, அப்படி ஒருத்தன் வரட்டும் என்று நினையுங்கள், வருவான், சந்தேகம் இல்லை. அப்படி வர வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தகைய விழாக்கள் எடுக்க வேண்டும் என்று பாரதி சொன்னார். போற்றாத இடத்திலே உயர்ந்தவர்கள் தோன்ற மாட்டார்கள். ஆகவே உயர் புலவர்களுக்கு விழா எடுத்து தமிழ் மக்கள் கொண்டாட வேண்டும் என்று பாரதியார் எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார். ஆகவே இந்த விழா என்பது ஏதோ சந்தோஷம், விளையாட்டு, புத்திசாலித்தனம் என்று தயவு செய்து நினைத்திருந்தால் அதை மறந்து போகுங்கள் என்று கேட்கிறேன். இன்றைக்கு பாரதி சொன்னார், ஒரு சுவாரஸ்யம் நடந்தது என்று. நான் கடிதங்கள் எழுதுகிற பொழுது, எனக்கு இப்போவும் கடிதம் எழுதுகிற பழக்கம் உண்டு. கடிதங்கள் எழுதுகிற பொழுது முடிவிலே இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்று அந்த தொடரை போடுவேன். நாவுக்கரசர் தேவாரத்திலே வருவது, நாமார்க்கும் குடியல்லோ. அது எனக்கு ஒரு விருப்பம். ஏன் துன்பம் துன்பம் என்று சொல்வான், எல்லாம் இன்பம் என்று நினைத்து பழகுவோமே என்று நினைத்து அந்த வரியை போடுவேன். பாரதி எனக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள ஒப்புதல் கேட்டு தலைப்பும் கேட்டு அனுப்பியிருந்தார். நான் தலைப்பு அனுப்பவில்லை, இந்த விஷயத்தை வருகிறேன் என்று சொல்லி கீழே இந்த தலைப்பை போட்டுவிட்டேன். இந்த வழக்கமாக போடுறது இன்பமே என்பது துன்பம் இல்லை என்று. பாரதி என்ன நினைச்சது, இதுதான் ஐயா பேச போகிற தலைப்பு என்று நினைத்து இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை என்று தலைப்பு போட்டு விட்டார். இது ஒரு சங்கடம். ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் ஊர் நாவலர் பெருமானன்று ஒருத்தர் இருந்தார். இவர்கள் ஒரு சொற்பொழிவுக்கு கூப்பிட்டார்கள். கூப்பிட்ட போன இடத்திலே என்ன தலைப்பு என்று கேட்டார்கள். இவர் நான் ஆயத்தமில்லை என்று சொன்னார், பேச்சுக்கு ஆயத்தமில்லை என்று சொன்னார். அப்படியா? அவர் அறிவிச்சு விட்டார், ஐயா ஆயத்தமில்லை என்ற தலைப்பிலே பேசுவார்கள். அவர் 3 மணி நேரம் பேசினார். அதுபோல் இந்த ஈரோட்டிலே இந்த புத்தக திருவிழா நடக்கும். ஸ்டாலின் குணசேகர் என்று நண்பர் இருக்கிறார். அவர் ஒரு முறை எனக்கு தொலைபேசியில் என்னை கூப்பிட்டு நீங்கள் பேச வேணும்னு கேட்டார். தலைப்பு கொடுங்கள், அங்கே பேசுவதற்கு வர வேணும், தலைப்பு கொடுங்கள். நான் சொன்னேன், பேசுவதால் பயனில்லை என்றேன். அது உண்மைதான் சார், அதுக்காக விட முடியுமா, நீங்கள் பேசுங்கன்றார். நான் அப்படி இல்லை சார், அதுதான் தலைப்பு என்று கொடுத்தேன். அப்படி எனக்கு இப்போ தெய்வம் தந்த தலைப்பாக இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை, துன்பமில்லாத இன்பம் எது, அதை பற்றி தான் சொல்லப் போகிறேன். அதைத்தான் நம் பெரியவர்கள் கவிதை இன்பம் என்று சொன்னார்கள்.
கவிதை என்பது கம்பன் பாடினானே கவிதை, ஏன் சார் சும்மா 10,000 சொச்ச பாட்டு படிச்சுட்டு எங்களுக்கு என்ன வேலை இல்லையா? டிவியை தட்டினா ராமாயணம் ஒவ்வொரு நாளும் ஓடுது, ராமாயணம் ஓடுது. அதை பார்த்தா போதாதா, அதுதானே ராமாயணம் என்று சில பேர் நினைக்கிறார்கள். இல்லை, ராமாயணத்தை நாடகமாக பார்ப்பது, நாட்டியமாக பார்ப்பது, சினிமாவாக பார்ப்பது வேறு, காவியமாக படிப்பது வேறு. இதை தெரிந்து கொள்ளுங்கள். என்ன உங்களுக்கு அது தெரியுங்கிறதுக்காக அப்படி சொல்கிறீங்களா என்று நீங்கள் கேட்பீங்க. அப்படி இல்லை. என்றைக்கு ஒரு காட்சி நம் கண்ணில் விழுந்து விடுகிறதோ கற்பனைக்கு மதில்ச்சுவர் கட்டப்பட்டு விடும். இப்போ இந்த பிள்ளைகள் நடனம் பண்ணினார்களே, ராமாயணம் இந்த ஒரு ஒரு குழந்தை ராமனை ஆடிச்சு. இப்போ பார்த்தோன்னே எங்களுக்கு அதுதான் ராமன், அப்படித்தானே நினைப்பு வரும். சினிமாவில் இப்போ ஒரு ரொம்ப ஃபேமஸாக ராமாயணம் போச்சுது டிவியில், ரயிலெல்லாம் நிப்பாட்டி பார்த்ததாக சொன்னார்கள் ஒரு காலத்தில். இந்த நாடகம் பார்த்தவனுக்கு அவன்தான் ராமன். சீதையை பார்த்துட்டா அதுதான் சீதை. இப்போ ராமாயணம் படிக்கிறோம் பாருங்க, காவியமாக படிக்கிறோம் பாருங்க, ஒரு வரைபடம் இல்லை. உங்களுக்கு ஒரு ராமன், எனக்கு ஒரு ராமன், அவருக்கு ஒரு ராமன். நம் கற்பனை வளத்துக்கேற்ப ராமன் 1000 விரிவான். அதுதான் காவியம் படிக்கிறதுக்குள்ள சுகம். காவியம் படிக்கிற பொழுது மனம் அப்படி விரிஞ்சு கொண்டு போகும். நீங்கள் மற்ற எதை பார்த்துட்டாலும் அவ்வளவுதான். அதில் கற்பனை, இப்போ ராமாயணத்தை சினிமாவா நாடகமாக பார்க்குறோமே, அதில் கற்பனை யார்? அந்த டைரக்டருடைய கற்பனை, அவ்வளவுதான். எனக்கு அதில் ஒரு வேலையும் இல்லை, அதை பார்த்துட்டு நல்லா இருக்கு. உன்னுடைய கற்பனை வளர வேண்டாமா? உனக்குள்ளே ஒரு சுவை பிறக்க வேண்டாமா? பாரதி இல்லை, யாராவது இருந்தால் பாரதிகிட்ட சொல்லுங்கள், எனக்கு நேரம் சரின்னா எனக்கு ஒரு குறிப்பு காட்ட சொல்லுங்கள். நான் பேசுகிறது இருந்தால் நான் வாட்ச் பார்க்க மறந்து போனேன். இப்போ என்ன சொல்ல வருகிறேன் என்றால், ஒரு காவியத்தை படிக்கிற பொழுது கற்பனை வளர்கிறது போல வேறு எந்த விதத்திலும் கற்பனை வளராது. அதனால்தான் நம்முடைய புலவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள், என்னத்தை சொன்னாலும் கவிதையாக சொல்லிவிட்டு போய்விட்டான். கவிதை என்பது நம்முடைய தமிழ் மொழி இருக்கிறதே, நம்ம சும்மா தமிழ் 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 என்று பேசுகிறோம். தமிழ் மொழி என்று சொல்லுகிறோமே, தமிழ் மொழியிலே எத்தனையோ சிறுகதை இருக்கிறது, நாவல் இருக்கிறது, என்னென்னவோ எல்லாம் இருக்கிறது. தமிழுக்கு ராணி யார் என்று கேட்டால் கவிதை தான். தமிழுக்கு அரசி கவிதை தான். கவிதையை கையாளுவது என்பது மகா நுட்பம். அதனால தான் கம்பனை பற்றி சொல்லுகிற பொழுது பாரதி சொன்னான், திருவள்ளுவரை சொல்லி இளங்கோவை சொல்லிவிட்டு பிறகு பாரதி கம்பனை பற்றி சொல்லுகிற பொழுது சொன்னான், எல்லையொன்றின்மை எனும் பொருள் அதனை. நான் சொல்லுகிற பாவம் புரிகிறதா? நான் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்கிறது, பேசுகிற பொழுது நான் சொல்கிறது விளங்குறதை விட நான் சொல்கிற விதத்தை பார்த்தா விளங்க வேணும். நாட்டியமும் அப்படித்தான், அந்த பாவம் வேணும். பாட்டும் அப்படித்தான். என்ன தெரியுமா சொன்னான்? எல்லையொன்றின்மை எனும் பொருள் அதனை. டே, முடிவில்லைடா. சினிமாவை பார்த்தா முடிஞ்சு போச்சு, ராமாயணம் டிவியில் பார்த்தா முடிஞ்சு போச்சு. காவியம் படிச்சுப்பார், நீ வளர 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 ராமன் வளர்ந்து கொண்டே போவான். எல்லையொன்றின்மை எனும் பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும் முயற்சி என்றான். கம்பன் என்ன தெரியுமா செய்தான்? அளவில்லாத பொருளை அப்படி ஒரு புள்ளி வச்சு காட்டிட்டு போயிட்டான். உங்களுக்கு தெரியுமா, எனக்கு ஒரு ரொம்ப கஷ்டம் ஒன்று இருக்கிறது பாருங்க. நீங்கள் இப்படி ரசித்து கேட்கப்படாது, கேட்டால் என்னால் நிப்பாட்ட முடியாமல் போயிடும். விளையாட்டு இல்லை, உண்மையாகவே தான். சபை ரசிக்காட்டியும் பேச முடியாது, ரொம்ப ரசித்தாலும் பேச முடியாது. அது ரொம்ப அதுக்குள்ளேயே எங்களை இழுத்துக்கொண்டே போகும். இந்த கம்பன் சொன்னானே, எல்லையொன்றென்னும் இன்மை எனும் பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்டிட முயலும். இதில் வேற என்னுடைய மாணவர்கள் சில பேர் வந்து உட்கார்ந்துருக்கிறார், திருக்குறள் படிக்கிறேன் என்று சொல்கிறார்கள். ஆனால் வகுப்பு மாதிரி தான் இப்போ இந்த பேச்சு பேசி கொண்டிருக்கிறேன். எல்லையொன்றின்மை எனும் பொருள் அதனை கம்பன் குறிகளால் காட்டுவதென்றால் ஒரு பெரிய விஷயத்தை சும்மா ஒரு டொட்டால காட்டிட்டு போயிடுறது. அதுக்கு முத்திரை என்று பெயர். நம்ம சமயத்திலே அது இருக்கிறது, வழக்கம் இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா, கோயிலில் அந்தணர்கள் முத்திரை காட்டுவார்கள். தேனு முத்திரை, கும்ப முத்திரை, இப்படி முத்திரை காட்டுறது கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோயிலில் அந்த அந்தணர்கள் யாகம் செய்கிற பொழுது பார்த்தால் இப்படி என்பார்கள், இப்படி என்பார்கள், இப்படி என்பார்கள். இந்த முத்திரை என்ன தெரியுமா?
இதை செய்தாலாம் கடவுள் மகிழ்வாராம். இது என்னையா விளையாட்டு? மந்திரம் சொன்னால் மகிழ்வார், எல்லாம் சரி, முத்திரைக்கு கடவுள் மகிழ்வாரா? மாணவர்கள் என்னை கேட்பார்கள். நான் அவர்களுக்கு விளக்கம் சொல்கிறது உண்டு. ஒரு நாள் ஏர்போர்ட்டில் நான் உட்கார்ந்து இருக்கிறேன். ஒரு காதலனும் காதலியும், அவன் வெளிநாடு போகிறான். அந்த காதலி வந்து அழுகிறாள் அழுகிறாள் அழுகிறாள், அழுது கொண்டே இருக்கிறாள். அவளை பார்த்து நானே அழுதுட்டேன். நான் உண்மையாகவே அழுதேன். எனக்கு இப்படியானது பார்த்தா தாங்காது. கடைசியாக அவன் ஏறுறான், பிளேனில் ஏற போகிறான். இவள் அந்த பக்கத்தில் இருந்து அதை பார்க்குறாள். விம்மி விம்மி அழுகிறாள். ஏறுறான் ஏறி அந்த கடைசி இடத்துக்கு போயிட்டான். உள்ளே போகிறான். இப்படி திரும்பி பார்த்தவன் அவளை பார்த்துட்டு, அவனுக்கு கவலையாக தானே இருக்கு. திரும்பி பார்த்தவன் வேண்டான், ஃப்ளைங் கிஸ் கொடுத்தான். இந்த பெண்ணை பார்க்க வேணுமே. அது நேரம் வரையும் அழுதவள் சிரித்தாள். அதுதான் முத்திரை. உங்களுக்கு புரிகிறதா? இப்படிங்கிறது சந்தோஷம் தருமா? அவன் போகிறது போகத்தான் போகிறான், திரும்பி வர இல்லை. இந்த ஒரு சின்ன குறியீடு இந்த பெண்ணுக்கு மகிழ்ச்சி உண்டாக்குச்சு. அப்படி முத்திரைகள் சிவனுக்கு மகிழ்ச்சி தரும்ன்றதான் முத்திரை. முத்ரா லட்சணம்ன்ற ஒரு புஸ்தகமே இருக்குது. இப்போ கம்பன் செய்த வேலை என்ன தெரியுமா? உயர்ந்த விடயங்களுக்கெல்லாம் முத்திரை பண்ணி வச்சுட்டு போயிட்டான் சார். அது கவிதையில் அந்த முத்திரை வைக்கிறதுங்கிறது லேசான வேலை இல்லை. அதுக்கு அவன் உள்ளுக்கு போக வேணும், அந்த காட்சியை அவன் ரசிக்க வேணும், அவன் உள்ளுக்கு போக வேணும். எங்கள் குருநாதர் சொல்லுவார், கம்பன் ராமாயணத்தோடு போவான், நான் கம்பனோட போவேன், நீங்கள் எல்லாம் என்னோட வந்துருங்கோன்னு கேட்பார். ஒருத்தர் தப்பித்தவரை இப்படி மணிக்கூட்ட ஆட்டி பார்த்தா போச்சு, பேச்சை நிறுத்துன்னு அர்த்தம். அப்போது இந்த முத்திரையை பற்றி சொன்னேனே, ராமாயணத்தை படிக்கிற பொழுது